கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிலாத்து, தேசாதிபதியாகிய பிலாத்து கேட்ட 3 கேள்விகளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 21 நீங்கள் 23 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நீண்ட காலமாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்தாலும் இன்றைக்கு இந்த திருமறை பகுதியை வாசித்த போது ஆவியானவர் உண்மையாகவே என்னுடைய மனக்கண்களை திறந்தபோது 3 கேள்விகளை நான் கற்றுக்கொண்டேன். பிலாத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய இரட்சகரை விசாரணைக்கு கொண்டு போகிறார்கள். அப்போது பிலாத்து மக்களை பார்த்து கேட்ட 3 கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். கேள்விகள் நம்முடைய உள்ளங்களில் அடிக்கடி எழும்புவது உண்டு. நாம் கேள்விகளை நம்முடைய உரையாடலிலே பயன்படுத்துகிறோம், நம்முடைய எழுத்து வடிவங்களில் கூட பயன்படுத்தி விடுகிறோம். பல கேள்விகளுக்கு நம்மால் பதில் காண முடிகிறது, சில கேள்விகளுக்கு இன்றைக்கு வரையிலும் பதில் காண முடியவில்லை. பிலாத்துக்கு முன்பாக நம்முடைய இரட்சகராக இயேசுவானவர் கட்டுண்டவராக அவர் நிற்கிறார். அப்போது பிலாத்து மக்களை பார்த்து 3 கேள்விகளை கேட்டார். மத்தேயு நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 21 பாருங்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்காக விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். இந்த கேள்வி a question of desires என்று சொல்லலாம், அதாவது விருப்பங்களின் கேள்வியாகும். ஆகவே இந்த பிலாத்து என்கிற தேசாதிபதி மக்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசு உங்களுக்கு தேவையா அல்லது பரபாசு தேவையா? இந்த கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு பரபாசு வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்கிற அடிப்படையிலே அநேக கேள்விகள் எழும்புவது உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா அல்லது கிறிஸ்து அற்ற வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா? நித்திய ஜீவனுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா அல்லது நித்திய ஜீவனை இழந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா? அநேக சமயங்களிலே இந்த விருப்பத்தின் கேள்விகள் நமக்கு முன்னாலே வைக்கப்படுகிறது. ஆனால் இவர்களோ ஆண்டவரை தள்ளிவிட்டு பரபாசை தெரிந்து கொண்டார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22 பாருங்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். a question of destinies என்று சொல்லலாம், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியாகும். நம்முடைய இந்த அருமையான மக்களிடத்திலே பிலாத்து கேட்கிறார், இந்த ஆண்டவரை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அவர்கள் எதிர்காலத்தின் திட்டத்தை சொல்கிறார்கள். அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி சத்தமிட்டு சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களுடைய நித்தியத்திலே நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கும் போது அவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்களா அல்லது நித்தியத்திலே ஆண்டவர் இல்லாத இடத்தில் போய் பங்கு பெற விரும்புகிறீர்களா? உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நித்தியத்தை குறித்து எண்ணுவதில்லை. ஆனால் இந்த அருமையான பிலாத்து கேட்கிறார், எதிர்காலத்தை குறித்த திட்டமிடுகிற ஒரு கேள்வியை கேட்கிறார். 3வது ஒரு கேள்வியை பாருங்கள். மத்தேயு 27:23 தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். இந்த 3வது கேள்வி a question of decision என்று சொல்லலாம், நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களின் கேள்வியாகும். ஆகவே முதலாவது அவன் கேட்டான், உங்களுடைய விருப்பத்தின் கேள்வியாக அவன் கேட்டான். 2வது இயேசுவை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தினுடைய தீர்மானம் என்ன என்று கேட்டான். 3வது அவன் கேட்ட கேள்வி என்ன?
இந்த ஆண்டவரை குறித்த உங்களுடைய தீர்மானம், டிசிஷன் என்ன என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், அவனை கொலை செய்ய வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த 3 கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். விருப்பத்தின் கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன? எதிர்கால திட்டத்திலே உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களிலே உங்களுடைய பதில் என்ன? நாம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்தியத்துக்காக வாழ பிரயாசப்படுவோம். எந்த சூழ்நிலையிலும் தீர்மானத்திலே உறுதியாய் நிற்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நான் நன்றி சொல்கிறோம். தேசாதிபதியாகிய அந்த பிலாத்து கேட்ட 3 கேள்விகளை சிந்தித்தோம். நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே இந்த 3 கேள்விகளை சிந்தித்து எங்களை சரி பண்ணிக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.